வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ் வெங்காட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 14வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக 2 அசாசின்ஸ் வர ஹீரோயின் அதை பார்த்துக்கிட்டு இருக்க. கிங்மோ அங்க பாரு, அவங்க கிட்ட இருந்து நகர்ந்து போன்னு சொல்லிட்டு குவிங்ஸி டக்குன்னு வந்து அவனை தடுக்க, திருப்பி அவன் வந்து குவிங்ஸிய உதைச்சி தள்ளிடுறான். அவன் போயிட்டு சைட்ல இருந்ததுல இடிச்சுக்கிட்டு கீழே விழ, குவிங்ஸி உனக்கு எதுவும் ஆகல இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கிறப்பவே பின்னாடி இருந்து இன்னொருத்த வந்துட்டு முதல்ல நீ உன்னை பத்தி கவலைப்படுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோடைய கையிலே வச்சு டக்குன்னு அந்த கத்தியை இழுத்துக்கிட்டு போயிடுறான். ஹீரோயினை வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்க, அவன் நின்னுகிட்டு ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. கிங்மோ சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுன்னு குவிங்ஸி சொல்ல, அவன் திருப்பி அவனுடைய கத்திங்கள்ல பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க. பின்னாடி இன்னொருத்த வந்துட்டு கிங்மோ என்ன தப்பா நினைக்காத, என்ன நீ ஒன்னும் குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காத, நீ தப்பான இடத்துல வந்து என்லைட்மெண்ட் அடைஞ்சிட்ட, அதனால உன்னை போட்டு தள்ளுறத விட எங்களுக்கு வேற எந்த ஒரு வழியும் தெரியலன்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்க. அவனுக்கு ஏன்டா கிங்மோவை டார்கெட் பண்ணி கொல்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு லெப்ட் சைட்ல இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு 2 பேரும் நான் இன்னேட்டர் ரிலி மாஸ்டரா இருப்பானுங்க போல தெரியுது. கிங்மோ பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான்னு ரைட் சைட்ல இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம நடுவுல நின்னுகிட்டு இருக்க. டக்குன்னு அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு சாவுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வரவும் ஹீரோயின் அதை பார்த்துக்கிட்டு பயந்துகிட்டே நின்னுகிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அவனுடைய சோடை உடைச்சுக்கிட்டு சைட்ல வந்துடுறான். பார்த்தா ஹீரோடைய கத்தி எஃபைட்ல அவனுடைய ஹெல்மெட் 2 துண்டாகி அவனே கீழே விழுந்துடுறான். நீ ஒண்ணு கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ஹீரோ கையை கொடுக்கவும் ஹீரோயினை கையை பிடிச்சிக்கிட்டு எழுந்து நிக்கிறா. யக்ஷுசான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்க. என்னடா ரொமான்ஸா, இன்னும் உன்கிட்ட பவர் எல்லாம் இருக்கும் போல தெரியுது, அப்ப என்னுடைய உண்மையான சக்தியை உன்கிட்ட காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதில் பவரை வர வச்சுக்கிட்டே இருந்து, கண்டிப்பா இன்னைக்கு நான் உங்களை சாவடிக்காம விடவே மாட்டேன், நீ என்ன எப்பயும் அவ கூடயே இருந்து காப்பாற்ற முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு அதை அனுப்பவும் கிங்மோ கவனமா இருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தள்ளி விட, அது டக்குன்னு ஹீரோ கிட்ட வரவும் ஹீரோ அதுல இருந்து நகர்ந்து போயிட்டு டக்குன்னு ஹீரோயினை பிடிக்க, ஹீரோயின் ஹீரோவை வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்க. அப்படியே 2 பேரும் சீனா வந்து கீழே இறங்குறாங்க. அந்த கேப்பு வந்து அதோடைய தலையை 2 துண்டாக்க அந்த தலை போய் அந்த டேபிள் மேல விழுந்து உடையவும், இது என்ன மாதிரியான வெப்பன்ற, இதை பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு சென்டர்ல இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்கான். யக்ஷுஸ் அவங்களுடைய ஷோல்டர்ல அடிபட்டு இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, இதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத, இங்கே இருன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா ஓடி வர, அவன் திருப்பி அவனுடைய கேப் அனுப்பவும் ஹீரோ அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அந்த கேப் அடிச்சு தள்ளிடுறான். அவன் திருப்பி அந்த கேப் அனுப்ப அது 3ஆம் மாதிரி ஹீரோ கிட்ட வரவும் ஹீரோ திருப்பி அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் எப்படியோ தடுக்க, யக்ஷுசா ஒன்னால எப்படி இவ்வளவு வேகமா நகர முடியுதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. நீ என்னுடைய உண்மையான வேகத்தை இன்னும் பார்க்கவே இல்லடா, என்னால இன்னும் வேகமா போக முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா ஓடி வந்துகிட்டே இருக்க. அவன் டக்குன்னு அவனுடைய கேப் அனுப்பவும் ஹீரோ அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அதை 2 துண்டா வெட்டிட்டு அவனுடைய சோடில இருந்து பவர் எல்லாத்தையும் அவன் சைடு அனுப்ப, அவன் டக்குன்னு அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அந்த பவர் எல்லாத்தையும் தடுக்க, ஹீரோ டக்குன்னு வந்து அவனை அடிக்கவும் அவன் பறந்து வந்து கீழே விழுந்துட்டு, நீ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க, நீ நரகத்துக்கு போனதுக்கு அப்புறமா அதை கேட்டு தெரிஞ்சுக்கோடான்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்கவும் பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் கீழே விழுந்துடுறான். இவன் எப்படி அதுக்குள்ளார நான் இன்னேட்டர் ரீலிம்ல இருக்கிற 2 மாஸ்டரையும் போட்டு தரணும். நேத்து வரைக்கும் பிளட் எசன்ஸ் ரிலீமோட பீக்கில் இருந்தான், ஆனா இன்னைக்கு பார்த்தா நான் இன்னேற்ற ரிலீம்ல இருக்கிற மாஸ்டருங்களையும் இவன் சாவடிச்சிட்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஒருவேளை நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு யக்ஷுஸ் அவனுடைய சக்தி எல்லாத்தையும் அவனுக்குள்ளார மறைச்சு வச்சுக்கிட்டு இருப்பானோன்னு ரைட் சைட்ல இருக்கிறவன் சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னுடைய கையில ஏற்பட்ட காயம் எப்படி இருக்குன்னு ஹீரோ கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா உங்களுடைய கையின்னு ஹீரோயின் சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், என் கூட வா போலான்னு ஹீரோ சொல்ல, எங்க கூட்டிகிட்டு போறீங்கன்னு ஹீரோயினை கேட்கவும், உன்னை ஷீ ஃபேமிலியை சேர்ந்தவனுங்க காயப்படுத்தி இருக்கானுங்க, நான் எப்படி சும்மா விட முடியும், எதனால இப்படி எல்லாம் பண்றானுங்கன்றத போய் கேட்கலாமான்னு ஹீரோ சொல்லவும், இல்ல அந்த இடத்துக்கு நம்ம போக வேணாம், அது ரொம்ப ஆபத்துன்னு ஹீரோயின் சொல்ல, அந்த இடத்துல ஏதான ஆபத்து இருக்கிற மாதிரி தெரிஞ்சா நம்ம திரும்பி வந்துடலாம், ஆனா என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பாதுகாப்பேன்னு ஹீரோ சொல்ல, யக்ஷுசா நீங்க எடுத்து இருக்கிற முடிவை பத்தி இன்னொரு தடவை யோசிச்சு பாருங்க, ஷீ ரெசிடென்சில என்னெல்லாம் ஆபத்து மறைஞ்சிருக்கோ தெரியலன்னு
குயின்சி சொல்லிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி நீ கிங்மோவை காப்பாத்தனதான் நான் பார்த்தேன். ஆனா உன்னை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. உன்னை ஷீ ஃபேமிலியை சேர்ந்தவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அதனால நீ அவங்களுக்காக வேண்டிக்கிறது நல்லது. இந்த விஷயத்துக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. இதுல நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு ஹீரோயினை இழுத்துக்கிட்டு போவ. யக்ஷுசா நில்லுங்க, அது ரொம்ப ஆபத்து, நம்ம வீட்டுக்கு போயிட்டு இத பத்தி அப்புறமா பேசலான்னு ஹீரோயின் சொல்ல, உன்னுடைய அழகான கையை இது வரைக்கும் நானே தொட்டது இல்ல. ஆனா இவனுங்க என்னடானா உன்னுடைய கையில காயத்தை வர வச்சிருக்கானுங்க. நான் இவனுங்களை சும்மாவே விட மாட்டேன். வா போலாம், என்ன நடந்தாலும் சரி. அந்த ஷீ ஃபேமிலி ஏன் இப்படி பண்ணானுங்கன்னு சொல்லி ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். யக்ஷுசா என்ன தண்ணி இன்னி அடிச்சிருக்கானா? ஷீ ஃபேமிலியோட ஹெட் குவார்டர்ஸுக்கு போயிட்டு ஷீயை மிரட்டி வெளியில வர வச்சு இதை ஏன் பண்ணன்றத சொல்ல வச்சிருவானான்னு சென்டர்ல இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்க. இவனுடைய சக்தி இப்பதான் கொஞ்சமா அதிகரிச்சிருக்கு. ஆனா இவன் இன்னும் முட்டாள் மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கான்னு லெப்ட் சைட்ல இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்கான். யக்ஷுசா உங்களுக்கு என்ன ஆச்சு? கொஞ்ச நாளிலே நீங்க என்ன இந்த அளவுக்கு மாறிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் அவ்வளவு உள்ளாரே சொல்லிட்டு இருக்க. கிங்மோ நீ எனக்காக இங்கே வெயிட் பண்ணு, நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய சோட வர வச்சுக்கிட்டு ஷீஷேங் டே வீட்டை விட்டு வெளியில வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவர் அனுப்ப அந்த டோரே வெடிஞ்சு செதறிடுது. யாராமன் டே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஷீ ஃபேமிலி ஹெட் குவார்டர்ஸ்குள்ளாரே வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்ப. ஷீ ஃபேமிலியை சேர்ந்தவங்க உன்னை சும்மா விடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா? டேய் யக்ஷுசா நீ சாவ தேடி வந்திருக்கடான்னு அவன் சொல்லவும் ஹீரோ டக்குன்னு அவனை வதைச்சு தள்ளிடுறான். திருப்பி இன்னொரு அடிக்க வர அவனையும் ஹீரோ வதைச்சு தள்ளிட்டு அவனுடைய சோடை எடுத்துக்கிட்டு ஹீரோ அவனுடைய பவர் யூஸ் பண்ணி வேக வேகமா போயிட்டு அங்க இருந்தவனுங்களை வெட்ட இன்னொருத்தன் ஹீரோவே போட்டு தள்ளுறதுக்கு வரவும் ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சுட்டு அவனை தூக்கி கடை வச்சிடுறான். இன்னொருத்தனும் ஹீரோவை வெட்ட வர ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு அவனுடைய கைத்துலயே கத்திய வச்சு டக்குன்னு இழுத்துறான். அதை பார்த்தா அவனுங்க 3 பேரும் பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சு உண்மையிலே ரொம்ப பயங்கரமானவன் தான் போல தெரியுது. இவன் ஷீ ஃபேமிலியை சேர்ந்தவங்களே சாவடிச்சிட்டு இருக்கான். இவன் ஷீ ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையா கொடுக்க மாட்டான்னு சென்டர்ல இருக்கவன் சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை இன்னியோட முடிய போறது இல்லைன்னு ரைட் சைட்ல இருக்கவன் சொல்லிட்டு இருக்க. திடீர்னு என்னவோ ஒரு வெப்பன் வரவும் ஹீரோ அதை எப்படியோ தடுத்துறான். டேய் யக்ஷுசா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஷீ ஃபேமிலியோடைய இடத்துக்கு வந்துட்டு ஷீ ஃபேமிலி மெம்பர்ஸே எனக்கு முன்னாடி சாவடிச்சிருப்பான், நான் உன்னை சும்மா விட மாட்டான்டான் அவன் சொல்லிட்டு இருக்க. இங்க ஒண்ணு காம்படிஷன் ஒன்றும் நடக்கல, நீ ஆளுங்களை சாவடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்க. லியான் சிட்டில இருக்கிற ரூல்ஸை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதான்னு குயிங் பாய் சொல்லிக்கிட்டே இருக்க. வரவையில 3 பேரும் என்ன போட்டு தள்ளலான்னு ட்ரை பண்ணானுங்க. ஆனா அவனுக்கு 3 பேரும் வேஸ்ட், நான் அவனுங்களை அசால்ட்டா போட்டு தள்ளிட்டேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் இன்னேட்டர் ரிலிமோட 7th லெவல்ல இருக்கிற எல்டருங்களே இவன் கொன்னுட்டானா. யக்ஷுசாவை அசசின்ஸ்னே சாவடிக்க வந்திருக்காங்க. ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா இருந்திருக்காரு. ஆனா அந்த அசசின்ஸ் என்ன டார்கெட் பண்ணதுக்கு அப்புறம் ஷீ ஃபேமிலி மேல ரொம்ப கடுப்பாகி இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு. எனக்காக தான் இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. டே யக்ஷுசா உன்னை சாவடிக்க வந்த அசசின்ஸ்க்கும் ஷீ ஃபேமிலிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. உன்னை சாவடிக்கிறதுக்காக நாங்க தான் அந்த அசசின்ஸ் அனுப்பணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம டைரக்டா வந்து என்னுடைய ஷீ ஃபேமிலி மெம்பர்ஸே நீ சாவடிச்சிருக்க. இது எல்லாத்துக்கும் நீ இப்ப என்னடா பதில் சொல்ல போறன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. என்ன ப்ரூஃப் இருக்கா? என்னுடைய ஒய்ஃபுக்கு அடிபட்டு இருக்கு, அதனால ஷீ ஃபேமிலியை சேர்ந்த உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்டா, இந்த ப்ரூஃப் உனக்கு போதுமாடான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு அவன் பயப்பட ஆரம்பிச்சிடறான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.